இனி நம்ம மூவி ரிவ்யூவில் வில் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபீல் குட் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். அந்த ஊர்லேயே ஒரு பணக்கார வசதி படைத்த ஒரு குடும்பம். அவர் தன்னுடைய பசங்களுக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எழுதி வைக்கிறாரு. ரெண்டாம் சமமாக பிரித்து தான் எழுதி வைக்கிறாரு. இன்னொன்று மூணாவதாக ஒரு இடத்துல ஒரு சொத்து ஒன்று இருக்குது. இந்த சொத்தை ஒரு அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணுட்டு எழுதி வச்சிட்றாரு. உடனே அந்த பெண் யார், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அந்த பெண்ணுக்கும் இந்த பணக்காரருக்கு என்ன சம்மந்தம், இதற்கிடையில் அந்த பசங்க அந்த பெண்ணை தேடி போவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாஸ்டின்னு பார்த்தாவே இதில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விக்ராந்த் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. சோனியா அகர்வால் அதில் நடிச்சிருக்காங்க. அவங்களும் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் அந்த கதை செட் பண்ணது நல்லாவே இருக்குது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே கதை ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்படி ஸ்டார்ட் ஆகுது. என்னை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் நல்லாவே இருக்குது. பல ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்லாம் வச்சு எப்படியாவது செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக முடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இவங்க ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்கேஜ்மெண்டான ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. படத்தோட பிஜிஎம் பொறுத்தவங்க நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு செலக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம எதிர்பார்த்த நிறையா, ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் அந்தளவுக்கு எதிர்பார்ப்புக்கு பூர்த்தி செய்யலை. ஏன்னா படம் போக போக ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி கொடுத்துருக்கலாம். ட்விஸ்ட் எண்டிங்லாம் செகண்ட் ஹாஃபில் இல்லவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இவங்க சொல்லி முடிச்சதால ட்விஸ்ட் எண்டிங் அதை ஃபேஸ் பண்ணி தான் வர்றதுனால அந்தளவுக்கு நமக்கு பொறுமையாக உட்காந்து படம் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் புவரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் எப்படி சூப்பராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.